वेंकटेशं ननादो ननादः सदा वेंकटेश स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ प्रिय भाग्यम भगवानुடைய பெரிய கிருபை இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு 7வது பாசுரம். இந்த பாசுரம் நேத்திலிருந்து ஒவ்வொரு கோபஸ்திரியை எழுப்புறா. இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, எதுக்காக விரதம் இருக்கோமோ அந்த விரதத்துக்காக பகவானே கிருபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் பாசுரம் என்னன்னா, ஒரு பெண் கோபஸ்திரி தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கும் பொழுது அவளை ஆண்டாள் எழுப்புறா. மற்றவர்களையும் சேர்த்துக்கணும். நேற்றே சொன்னேன் இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு சுவாமியினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் நன்னா இருக்கணும் முதல்ல நினைக்கணும். நாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறோம். அது மாதிரி கீச்சு கீச்சென்று ஆணை சாத்தன் கலந்து பேச்சரையும் கேட்டிலையோன்னு சொல்கிறாலும், இந்த கோபிகைகள்லாம் நந்தகோகுலத்தில் நிறைய நகை போட்டுருக்காங்க. நகை போட்டு தயிர் கடைகிறா. இந்த தயிர் கடைகிற கோபஸ்திரீகளுடைய அந்த திருமாங்கல்யம் இருக்கே, அது செயினோட பட்டு உரசி சல 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 சலன்னு ஒரு சத்தம் வருதான். இந்த சத்தமே மகாலட்சுமியினுடைய சத்தம் அப்படிங்கிறா. அவள் பண்ணும்பொழுது கையில் இருக்க வளையல் ஓசையும் கழுத்தில் போட்டுருக்க அந்த இதுவும் மற்ற கடையிறாலாம். எப்போ அப்படின்னா காலம்பரை சரியாக இது மாதிரி 3-4 மணிக்கு கடையிறாலாம். அப்படி அந்த தயிரை கடைஞ்சி உடம்பு ஃபுல்லாக முத்தாக வேர்க்கிறதா. வெடிகாத்தால வேலையில் நல்லா நினச்சி பாருங்கள். இப்போ ஃபேனை கூட ஆஃப் பண்ணுற சமயம் இல்லையா, நல்லா குளிர்ற சமயத்தில் வேர்க்கிறது. இது பெரிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது. இப்படிலாம் பண்ணதுனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்கங்கிறது. எதுக்குடா இது, தாயாரே மகாலட்சுமி தங்கத்தை பற்றி பேசுகிறாளே அப்படின்னா, அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹாத். ஒருத்தனுக்கு நிறைய கிருபை இருக்குது, பகவானுடைய கிருபை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட தங்கம் பணம் பொருள் எது இருந்தாலும் அதை அனுபவிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது. அனுபவிக்கணும்னா நாம் போடும்பொழுது ஃபேன் ஒர்க் பண்ணணும். வெளியில் போயிட்டு வேர்க்க விறுவிறுக்க நாம் ஃபேன் கீழே உட்காரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது ஃபேனை போட்டால் வேர்க்கிறதே அப்படின்னு சொல்லி ஃபேனை போட்டோம்னா, அப்போ கரண்ட் இல்லைன்னு சொன்னோம்னா அது பேர் அபூதி அசமிருத்திஞ்ச. மகாலட்சுமி கடாட்சம் அவனுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்கிற. மகாலட்சுமி கடாட்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு இந்த அனுபவிக்கிற தன்மை இல்லைங்கிற. தான் ஏறும்போது பெரிய பென்ஸ்கார் ஒருத்தர் வச்சுட்டு இருக்கான். அந்த பென்ஸ்கார் யூஸ் பண்ணுறான். அவன் போகும்போது பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கோபிகைகள்கிட்ட அது இல்லவே இல்லையா. ஏன்னா சுவாமி கிருஷ்ணனே அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிறதுனால நிறையா விசேஷங்களோட கூட மகாலட்சுமி இருக்கா. அப்பேற்பட்ட தயிரை கடையிறாங்க. தயிரே என்ன அப்படின்னா, பால் தயிர் இதெல்லாம் சகுனம். வெளியில் கிளம்புறோம், ஒரு நிறைய அந்த பால்கார் முன்னாடி வந்தான்னு வச்சுங்களேன், போகிற காரியம் நிச்சயமாக ஜெயமாயிடும்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அம்மா குடம் நிறைய தண்ணீர் கொண்டு வரா, ஒரு சுவாசினி சுமங்கலி எடுத்துன்னு வரேன்னா அந்த காரியம் விசேஷமாக நடந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்கிறான். நேத்தி பட்சிகள்லாம் பறக்கிறதுன்னு சொன்ன தாயார் இன்றைய தினம் கத்துறதுன்ற. குருவிகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்துறதே, அந்த கத்துற விஷயம் உனக்கு தெரியறதாங்கிற. அந்த கத்துற விஷயம் கேட்குற. அது தவிர நாங்கள்லாம் சொல்கிறோமே கோவிந்தா மாதவான்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அது உனக்கு தோணலையாங்கிற. அதை கேட்டுமா உனக்கு தூக்கம் வருது. இன்னொன்று, ஒரு தலைவனாக இருக்கவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன்தான் இவாளெல்லாம் வழி நடத்தணுமா. டீச்சர் முதல்ல சொல்லி கொடுக்குற டீச்சர் என்ன பண்ணணும், தான் ஒழுக்கமாக இருக்கணுமா. அப்படி ஒழுக்கமாக இருந்தனா தன்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருப்பான். அது மாதிரி இந்த நந்தகோகுலத்துக்கே இவ தலைவியாக இருந்து நீ இப்படி பண்ணலாமா. நாக்குக்கு எது ருசி, ஜிக்வே ரசக்ஞே மதுர பிரியாத்வம் சத்தியம் ஹிதம் துவாம் பரமம் வதாமி. யார் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் பகவான்ற நாம கரெக்டான சமயத்துக்கு வரணும். ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னா, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு அந்த அவனை பார்த்து சொல்லக்கூடாதான். பகவான் இன்னைக்கு இப்படி கொடுத்துட்டா அதை சரி பண்ணணும் தோணணும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைய தினம் பாசுரத்தில் சொல்கிற பிரகாரம் நிறைய ஐஸ்வர்யம். இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் ஒரு பேர். இந்த சத்தம் கேட்கறது, இந்த சத்தம் கேட்டு
இது மாதிரி கேட்டு நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கே, எழுந்து என்னோட திருப்பாவை சொல்லவான்னு ஆண்டாள் எழுப்புறா. இன்றைய தினம் 7வது பாசுரத்தில் அந்த பிரகாரம் அனைவருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு ஆண்டாள் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறா. தாயார் தான் ஸ்ரீ பார்ஸ்வம்னு பேர். ஸ்ரீன்னா பக்கத்தில், பார்ஸ்வம்னா பக்கத்தில், ஸ்ரீன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாள், நம்ம குழந்தை தானே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இப்போ இந்த ஒரு முறை விட்டுருங்க அப்படின்னு மகாலட்சுமி சொல்கிறாளாம். அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. எல்லாருக்கும் நேற்றுக்கே சொன்ன விரதம் எப்படி இருக்கணும்னு. இன்றைக்கி விரதம்னா என்ன அப்படின்னா எல்லாரும் கண் முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக ஒரு 3 சினிமா பார்க்குறதுன்னு வழக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த 3 சினிமா பார்க்கறதுக்காக கண் முழிக்கிறதா தாராளமாக தூங்கலாம். தூங்கினாலாவது காலையில் சேவிச்ச பகவானுக்கு மனசுக்குள்ளே வருவார். ஆனால் இந்த சினிமா பார்க்குறது அதே மாதிரி ஒரு பொழுது இருக்கேன்னு சொல்கிறது. ஒரு பொழுதுன்னா ஒரு பொழுதை மட்டும் விட்டுட்டு இந்த ஒரு பொழுதுக்கு உண்டான சாப்பாடை மற்ற 2 பொழுதுல ஃபில் பண்ணிடலாம். இப்படி இருக்கிறதும் விரதம் கிடையாது. உபவாசம்னா பகவானுடைய அருகாமையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சுவாமியினுடைய மிக அருகாமையில் இருக்கணும். எப்படி அப்படின்னா அவனுடைய பகவத் ஸ்மரணமே இருக்கணும் அப்படின்னு. அதனால நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். இது சகஸ்ரநாம சொன்ன பலன். சகஸ்ரநாமத்துக்கு என்னென்னா ஆர்த்தா விஷன்னா சிதிலாஸ்ட பீதாக. பெரிய பயம் ஒருத்தனுக்கு இருக்குது, போயிடும். இப்போ நான் சொல்கிற ஸ்லோகம் சொன்னால் போயிடும். அதே மாதிரி நிறைய ஆர்த்தின்னு ஒன்று. சார் என்ன சார் முகம்லாம் வாடி இருக்கே, பெரிய கஷ்டமாக இருக்குது போல இருக்கே சார் உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படி கேட்டோம்னா தொண்டை வரைக்கும் இருக்குது சாமி, சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஜலம் வருது பாருங்க, அது பேர் ஆர்த்தின்னு பேர். துக்கம் சோகம் ஆர்த்தின்னு அது ரொம்ப ஹை ப்ரொமோஷனான துக்கம், அது போயிடுவோம். எதுன்னா பகவானுடைய 1000 திருநாமங்களில் சொன்னால் ஆர்த்தா விஷன்னா சிதிலாஸ்ட பீதாக கோரேஷ. பெரிய வியாதியில் மாட்டின்னு இருக்கேன், எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு வைத்தியத்துக்கு வழி இல்லை அப்படின்னா இது சொன்னால் வைத்தியத்துக்கு வழி கிடைச்சிடும். கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம். சங்கீர்த்திய நாராயண சொன்னால் போரும் பகவானுடைய இந்த நாமங்களை சொல்லும் பொழுதே இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. இன்றைய தினம் முழுக்க இது மாதிரி சொல்லணும். இல்லை கோவிந்தான்னு மனசுக்குள்ளேயே சொல்லலாம், உட்காந்துன்னு சொல்லலாம், நடந்துட்டு சொல்லலாம். பகவானை போய் இன்றைக்கி கோவிலெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும், இன்றைக்கி நான் இதை தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்க கூடாது. அவரை ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ண மங்கள விக்கிரகத்தை உள்ளே வருதான்னு பார்க்கணும். அது பேர் தான் தரிசனம்னு பேர். இங்கே சார் நீ ஏன் முன்னாடி நிற்கிற, நீ பின்னாடி நில்லு, நீ எனக்கு இது கொடுக்கல, உனக்கு எவ்வளோ ஒரு பிரசாதம் கிடச்சிது, எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் எவ்வளவு இருந்தாலும் சரியா இல்லைன்னு சொல்கிறா. இது மாதிரி உபவாசம் இருந்து துவாதசி நாளைக்கு பசுமாடுக்கு நேற்றுக்கே சொன்ன பசுமாடு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்ணும், இல்லை யாருக்காவது தானம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். விஷ்ணுவனுடைய ஆலயத்துக்கு தீர்த்தம் வாங்கிட்டு பண்ணுறவன் எல்லாருக்கும் கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியே நெய்வத்து லபியதை. கோடி ஜென்மாக்களில் என்ன புண்ணியம் வருமோ அந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்குமா இன்றைய தினம் முழுக்க உபவாசம் இருந்து நாளைக்கு தீர்த்தம் சாப்பிட்டா. அப்பேற்பட்ட விசேஷமான பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், காலால் வாங்கிட்டு மேலே ஆர்த்தி தீர்த்த சிலர்லாம் உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.